தென்மேற்கு வங்கக்கடற்பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று பிற்பகல் புயலாக வலுப்பெற்று அதற்கு ஃபெஞ்சல் என்று தற்போது பெயரும் கொடுத்திருக்கிறார்கள். 9 மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு இது சார்பாக விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 2 தாலுகாவில் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயில்கள் இன்று வழக்கம் போல செயல்படும் என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. மாநகர பேருந்துகளும் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்று சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. தனியார் பள்ளிகளுக்கான கல்வி அலுவலர் மூலம் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. புயல் எதிரொலி காரணமாக பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம், சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறக்கூடிய தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஃபெஞ்சல் புயலின் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை, வேலூர், அரியலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழையும், திருப்பத்தூர், தருமபுரி, நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே கணித்திருந்தது. புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் 6 நிமிட இடைவெளியில் இன்று மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. அத்தியாவசிய தேவைகளை தவிர்த்து பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என்ற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை 6 நிமிட இடைவெளியில் சென்னை மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது. ஃபெஞ்சல் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக, அதாவது புயலின் முன்னெச்சரிக்கை பணிகளில் 22,000 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உணவு, குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுடன் 329 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் இருக்கிறது. 120 சமையல் கூடங்கள் போதிய மளிகை மற்றும் காய்கறிகளுடன் தயாராக உள்ளதாகவும் மாநகராட்சி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. மாநகராட்சியில் 36 படகுகள் உட்பட 103 படகுகள் தேவையான இடங்களில் தயாராக நிறுத்தப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. புயலின் நகரும் வேகம் மணிக்கு 12 கிலோமீட்டரிலிருந்து 7 கிலோமீட்டர் குறைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. சென்னைக்கு தென்கிழக்கே 190 கிலோமீட்டர் தொலைவில் இது மையம் கொண்டிருக்கிறது. நாகையிலிருந்து 210 கிலோமீட்டர் தொலைவில் ஃபெஞ்சல் புயல் மையம் கொண்டுள்ளது. தென்மேற்கு வங்க கடற்பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று இன்று அந்த புயல் புதுச்சேரிக்கு அருகே 210 கிலோமீட்டர் கிழக்கிலும் சென்னைக்கு 210 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் அது மையம் கொண்டிருக்கிறது. ஃபெஞ்சல் புயல் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் காரணமாக இன்று தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 2 தாலுகாவில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கும்பகோணம் மற்றும் திருவிடைமருதூர் தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஃபெஞ்சல் புயலின் காரணமாக கனமழை எச்சரிக்கை அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்று சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. தனியார் பள்ளிகளுக்கு கல்வி அலுவலர் மூலம் இந்த சுற்றறிக்கை தனியார் பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. புயல் காரணமாக அண்ணா பல்கலைக்கழகம், சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் அனைத்து தேர்வுகளும் இன்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாற்றியமைக்கப்பட்ட தேர்வு தேதிகள் பின்னர் தெரிவிக்கப்படும் என பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.